ஹாய் ஹலோ ஆர்பி ஃபேமிலிஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு டியூட்டி எப்படி போகுது என்னன்னு தெரியல, ஓகேவா? ஆமாம், பார்ப்போம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு மேபி நம்ம மொழவாளியோட பொஞ்சாதி வருவாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல, ஓகேவா? அவங்கள போய்ட்டு அழைச்சிட்டு வர மாதிரி இருக்கு. ஏன்னா 2 நாள் ஆச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துடுவாங்க, ஓகேவா? இன்றைக்கி டியூட்டி எப்படி போகுதுன்ட்டு பார்ப்போம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு மத்தியான நேரத்தில் கொஞ்சம் டியூட்டி வருது 2 நாளாக. நேற்றி வந்துச்சு, இன்றைக்கி வந்துச்சு. ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம லைட்டாக நம்ம படுக்கிறோம், நம்ம அந்த நேரத்துக்கு கரெக்டாக டியூட்டி வருது. நம்ம யார் வீட்டுக்கு வேலைக்கு வந்தோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஓனர் வீட்டுக்கு வந்தோமா இல்லை ஓனரோட அக்கா வீட்டுக்கு வந்தோமான்ட்டு கடுப்பாகுது. 2 நாள் இதேமாரி தான். கரெக்டாக 3:30 மணி 3 மணிக்கு ஸ்கூல் அப்போ தான் விட்டுட்டு வருவேன். விட்டுட்டு வந்த உடனே சாப்பிடுவேன். சாப்பிட்டு முடிச்சோன்னா உடனே டியூட்டி. திருப்பி போயிட்டு வர்றதுக்கு 4 மணி ஆகிடுமா. திருப்பி அடுத்த ஜிம்முக்கு. இதெல்லாம் சரியான கடுப்பாகுது எனக்கு ஓனர்கிட்ட சொல்லிடலாமா இல்லை யார் வீட்டுக்கு வேலைக்கு வந்தேன் அவர்கிட்ட கேட்டால் நான் உனக்கு அவ்வளோ வேலை தரது இல்லை, இந்த வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கு உனக்கு அப்படின்னு அவர் ஏதோ அப்படியே பேச ஆரம்பிச்சிடுவார். அவர் அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு பேராகிராஃப் எடுத்துருவார் நம்மள்ட்ட. நமக்கே கடுப்பாகும். என்ன பண்ணுறது, இவங்க அக்கா இல்லாமல் ஒருத்தவங்க அக்கா இருக்காங்க, அந்த வீட்டுக்கும் ஓட்டுற மாரி இருக்குது. ஆமாம், சரியான டென்ஷன் ஆகுது. வேறு வழி இல்லை. இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 5 மாதம் பார்ப்போம். என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு பார்ப்போம், ஓகேவா? ஓகே, நம்ம அடுத்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்தேன். உங்களுக்கு ஷார்ட்ஸில் பாருங்கள், வீடியோவில் தெரியும், ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்க வேண்டியதான், இல்லைன்னா லைவ் போட வேண்டியதான். கடுப்பாக போர் அடிக்குது. வரும்போதே கேபிள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா நம்ம ஐஃபோனில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குதுங்க. மெயினாக கரெக்டாக சார்ஜே நிற்க மாட்டேங்குது. 75 இது பேட்டரி சர்வீஸ்னே வந்துட்டுன்னு வச்சிங்களேன். அது நம்ம ஊருக்கு போய் தான் மாற்றலான்னு இருக்கேன். இங்கே மாற்றினா கொஞ்சம் காசு ரேட்டு கூட வரும். ஏன் வேஸ்ட்டாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போய் மாற்றிடலாம், ஒரிஜினல் பேட்டரியை போய் மாற்றிடலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா இங்கே மாற்றிடுவேன். டப்பு லேதோ வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஐஃபோனுக்கோட ஸ்பேர் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இங்கே. அதனால் நம்ம இங்கே எதுவும் மாற்றலை. ஃபோனை நான் இங்கே தான் வாங்கினது. ஃபோனை நான் வாங்குறப்ப அப்போ அவ்வளோ ரேட்டு. இப்போ இந்த நான் வாங்குகிற ரேட்டுக்கு போகுமான்னு கேட்டிங்கன்னா போகாது, ஓகேவா? ஓகே வாங்க, அவங்க வந்தோன்னு அழைச்சிட்டு வீட்டை நோக்கி போவோம். அடுத்து என்ன டியூட்டி இருக்குன்னு தெரில. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஓகே? ரியாத்தை பற்றி, சவுதியை பற்றி நிறைய வீடியோஸ்லாம் போடுவேன். நீங்கள் பார்த்தா தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, இவங்க இந்த கேள்வி கேட்குறாங்க, அப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு அதுக்குன்னு வீடியோலாம் நம்ம போட இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாருமே அவ்வளோ பேர் பார்க்குறீங்க, லைக்கும் போட மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஒருவேளை நோட்டிஃபிகேஷன் வரலையா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு என்னோட நோட்டிஃபிகேஷன் வரல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நாள் போகிறேங்க, நான் இன்னொரு சிம்மு வாங்கிடுவேன். அதில் வாங்கிட்டு உங்களுக்கு அந்த லிங்க் அதில் நான் இது பண்ணிடுவேன். நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வந்துடும், நீங்கள் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிடலாம், ஓகேவா? எப்படி இருந்தாலும் ஆமாம், பார்ப்போம். இன்னொரு 2 மாதத்தில் வாங்குவேன், இல்லைன்னா ஊருக்கு போயிட்டு தான் வாங்குவேன். ஏன்னா இங்கே ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம ஒரு சிம்மு வாங்கியிருக்கோம், இன்னொரு சிம்மு வேறு இருக்குது. அதனால் இப்போதைக்கு நம்ம எதுவும் வாங்கலை, பார்ப்போம், ஓகே? இங்கே இதுமாரி வேலை செய்வாங்க. இங்கே இந்தமாரி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே இதுமாரி பங்காளிங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, காரெல்லாம் கழுவி விடுவாங்க. அந்த மேடத்தை அழைச்சிட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே இருக்கா, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் வந்திருக்கோம். ஆனால் இவங்கெல்லாம் இதுமாரி மாட்டிக்கிட்டாங்கன்னா, காவல்துறையிட்ட மாற்றிக்கிட்டாங்கன்னா இந்த ரிஸ்க்கு தான். இந்தமாரி செய்யக்கூடாது. ஹலோ ஆர்பி ஃபேமிலி, நம்ம ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு இந்த பாருங்கள், ஒரு பாத்திரம் கூட வளர்க்கல. அப்படியே அர்ஜென்ட்டாக கிளம்பி போனது. இங்கே பாருங்கள். அடுத்து இப்போ அடுத்து நமக்கு டியூட்டி அடுத்து ஏர்போர்ட் போகணுமா, மேடம் வராங்களா, அவங்கள அழைக்க போகணுமா. இன்னைக்கு என்னன்னே தெரில, அப்படியே போயிட்டு டியூட்டி ரொம்ப அப்படியே கண்டினியூ வந்துக்கிட்டே இருக்குது. இது ஹாஸ்பிட்டலுக்கு போய் கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு போனது. மணி 5 ஆகுது. 4:30 5:30 2 மணி நேரம் சுற்று நம்ம வச்சு சுற்றி கடுப்பு எழுதிட்டு. ஆமாம், ஒரே பார்க்கிங் தான் அதிகமாக போயிட்டு. அவ்வளோதான். ஓகே, இருங்க, நான் நம்ம ஓனர் கொடுத்த ஜூஸை காமிக்கிற பாருங்க. இதுதான் நம்ம ஓனர் கொடுத்த ஜூஸு, தெரியுது அவங்களுக்கு? இதில் 18 இருக்கும், ஓகேவா? 18 இருக்கும். நம்ம கிட்டத்தட்ட எத்தனை, ஒரு 8 காலி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். 8 6 காலி பண்ணியிருப்போம். ஆமாம், 6 காலி பண்ணியிருப்போம். இதில் 2 ரூபா வரும், அவ்வளோதான். ஏற்கனவே இது கொடுத்து நம்ம இன்னும் குடிக்கல. ஒன்றுனா இது குடிச்சிட்டு தான் இருக்கேன். ஏன்னா குளிர் டைமாக இருக்குல்ல, அதனால தான் ஒன்றுனா குடிச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா ஒரு நாளைக்கு 2 குடிச்சு காலி பண்ணிடுவோம். ஓகே வாங்க, இன்னும் ஒரு 1/2 hour தான் இருக்குது. அப்படியே ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு நம்ம ஏர்போர்ட் கிளம்புவோம். எப்போ உடம்புலாம் வலிக்குது. இன்றைக்கி தூங்கலான்னு பார்த்த மத்தியானம் முடியல. பார்ப்போம். நம்ம ஒன்று நினைக்கிறோம், கடவுள் ஒன்று நினைக்கிறாரு. பறக்க தூணா செஞ்சு சாப்பிட்டுட்டு ஓடணும் மத்தியானம். ஓகே, அப்படியே நாங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏர்போர்ட் போயிட்டு உங்களுக்கு வீடியோ இருக்கிறேன், ஓகே?
ஓகே ஆர்பி ஃபேமிலி, நம்ம இப்போ எங்கே கிளம்புறோம்னா ஏர்போர்ட் கிளம்புறோம். காஃபி போட்டுக்கிட்டு இருக்கோம். மணி வந்து கரெக்டாக இப்போ மணி 6 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்ப சொல்லிட்டேன் நம்ம முதலாளி. அதனால் நம்ம இப்போ காஃபி போட்டுட்டு எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இதுக்கப்புறம் ஏர்போர்ட் டியூட்டி, இப்போ அதுக்கப்புறம் எதுவும் டியூட்டி வராதுன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரியல. இப்போ அழைச்சிட்டு வந்தானே ஒருத்தவங்களா, அவங்க ஜிம்முக்கு போனாலும் போவாங்க. ஓகே வாங்க நம்ம அங்கே ஏர்போர்ட் போயிட்டு உங்கள்கிட்ட கண்டினியூ பண்ணுறேன். இதோ வச்சுருக்கேன் பாருங்கள் ஆர்பி ஃபேமிலிஸ். அப்படியே காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ரொம்ப நம்ம ரோடை நோக்கி பயணம் செய்வோம். ஓகேவா, காஃபி இங்கே இருக்குது, ஆனால் பொறுமையாக தான் நம்ம போகணும். ஏன்னா கீழே ஊற்றிடும். அதனால் மெயின் ரோடு பைபாஸ் வரப்போ நம்ம வந்து அதை எடுத்து குடிச்சிக்க வேண்டியதான். ஓகே நம்ம அங்கே போய்ட்டு பேசுவோம். ஒரு வழியாக நம்ம ஃப்ரீ பார்க்கிங்க்கு வந்தாச்சு. ஏர்போர்ட் சைடில் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது. முன்னாடியில் வந்து அந்த மிஷின் அதோ இருக்குது பாருங்கள், அந்த மிஷினில் வந்து டோக்கன் எடுக்கணும். இப்போல்லாம் அந்த மிஷின் ரிப்பேராக என்னன்னு தெரியல. ஃபுல்லாகவே வந்து நம்ம டேரெக்டாக உள்ளே வந்துடலாம். எல்லாமே பார்க்கிங் ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்போ நம்ம வந்து சைடில் அப்படி நிப்பாட்டிப்போம். யாராச்சும் ஒருத்தவங்க வண்டி எடுத்தாங்கன்னா நம்ம வந்து பார்க்கிங் பண்ணிப்போம். ஏன்னா வண்டியை விட்டுட்டு தான் போகக்கூடாது. நம்ம வண்டியை விட்டுட்டு வேணால் இப்படி நின்றுக்கலாம். ஓகேவா, ஓகே நமக்கு பார்க்கிங் கிடச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதோ இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல அப்படியே வண்டியை விட்டு அப்படியே போட்டு கொட்டி தான் இருங்க. அப்படியே ரிவர்ஸ் எடுத்துப்போம். அந்த இங்கேயும் ஒரு வண்டி வருதுப்பா. பரவாயில்ல நமக்கு இங்கேயே போட்டுப்போம். ரொம்ப இது பாருங்கள், அந்த கிளாஸ் பாருங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. தெரியுதா எப்படி போடுறோம் பாருங்கள். என்ன பண்ணுறது, கரெக்டாக இங்கெல்லாம் வந்து பார்க்கிங்கில் கரெக்டாக போடணும்ப்பா, இல்லைன்னா ஃபைன். இந்த பாருங்கள், இந்த கண்ணாடியை பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு எப்படி க்ளோஸாக போடுறோம் பாருங்க. வந்துட்டு என்ன ஏன் போக மாட்டேங்குது. நம்ம ஒரு வழியாக பார்க்கிங் பண்ணியாச்சு. வந்தவருக்கு பாருங்க நம்ம வண்டி இந்தங்க நிற்கிதா. ஓகே மேடம் வந்துட்டாங்களாம். வந்துட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஏர்போர்ட் வர சொல்லிட்டாங்க. தோ இருக்குது பாருங்க ஏர்போர்ட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே தான் இருக்குது, கரெக்டாக இங்கே தான் இருக்குது. ஓகேவா, அதோ அந்த ரெட் கலர் லைட் எரியுதுல, அது ஒரு பேனர் அதுக்கிட்ட தான் இருக்குது. இருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன், அங்கே தான் இருக்குது. ஓகேவா, நம்ம அப்படியே பார்க்கிங் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துருக்கோம். இருந்தாலும் வெளியில் நின்னா குளிருது, சரியான குளிர் தாங்க முடியல. ஜாக்கெட் வேறு எடுத்துகிட்டு வரலையா, குளிருது பயங்கரமாக. இந்த டிராஃபிக்கில் எப்படி இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இல்லை 5 நிமிஷம் கழிச்சு போனால் நம்ம கரெக்டாக இருக்கும். ஏன்னா டிராஃபிக்காக இருக்குது ரோடு ஃபுல்லாக, என்னன்னு தெரியல இன்றைக்கி. ஓகேவா, அங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃப்ரீ பார்க்கிங் தான். நல்ல வேலை. ஏன்னா வந்து ரோட்டில் நின்னா நமக்கு நிறையா ஃபைன் போட்டுருவாங்க. உங்களுக்கு தெரியுமா, நிறைய ஃபைன் போட்டுருவாங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாகவே ஃப்ரீ பார்க்கிங் தான். அதான் என்ட்ரன்ஸ், அது வழியாக தான் என்ட்ரன்ஸில் உள்ளே வரணும். பாருங்க எல்லாம் நம்ம டிரைவர்ஸ் தான் ஃபுல்லாக. தெரியுது உங்களுக்கு. அப்படியே இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கரெக்டாக 6:45 மணி. இப்போ கரெக்டாக 6:45க்கு நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேவா, ஓகே அங்கே போய்ட்டு பார்ப்போம் வாங்க. நம்ம ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட் வந்து மேடம் ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதுலேருந்து லெஃப்ட் ஆகி போகணும். அது வரைக்கும் நம்ம இங்கே அப்படியே நின்றுடணும். ஏன்னா அந்த வருஷத்தில் நிற்கிற மாதிரி அப்படியே ஆக்டிங்கை போட்டுடணும். இல்லைன்னு வச்சிங்களா, அங்கே வந்து நம்ம காவல்துறை நிறைய பேர் இருப்பாங்க. டக்குன்னு நமக்கு வந்து ஃபைனை போட்டு விட்ருவாங்க. தெரியுது அவங்களுக்கு. இந்த லைன்லேயே இருந்துட்டு அப்படியே பொறுமையாக போங்க. டக்குன்னு கூப்பிட்டோன்னே உடனே லெஃப்ட் இண்டிகேட்டரை போட்டு அப்படியே டர்ன் பண்ணி நீங்கள் கேட்டுக்கு போயிடலாம். சரியா, அதனால் இதுதான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். புது நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி இதுமாரி ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா, இங்கே நின்று யாரும் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த சைடில் கேட்டுக்கிட்ட நின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் ஒரு டைமிங் தான் இருக்குது, 5 நிமிஷம் அவ்வளோதான். 5 நிமிஷம் கூட கிடையாது, 3 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. ஏன்னா வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுல நிறைய பேர் வருவாங்க போவாங்க, என்னால் இருக்க முடியாது. இப்போ நம்ம வந்து கேட்டு வந்து 5ஆம் நம்பர் இதுக்கு போனோம் கேட்டுக்கு. நம்ம இப்போ இருக்கிறது ஒன்றுக்கு இன்னும் வரல. ஒன்றுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, 1ஆம் நம்பர் கேட்டு இன்னும் வரல. தெரியுதா, எல்லா வண்டியும் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம மேடம் இன்னும் வரல. இதனால் நம்ம ஃபோன் அடிச்சிடும் 10 நிமிஷம் கழிச்சு. ஃபோன் அடிச்சுட்டு என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஹலோ ஆர்பி ஃபேமிலிஸ், ஒரு வழியாக நம்ம ஏர்போர்ட் விட்டு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே தோசை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். தோசை ஊற்றி அப்படி சாப்பிட்டு தூங்க வேண்டியது. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக சரியான டியூட்டி, அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னு அலையிறதுனாவே இருந்தாச்சு. இருங்க காமிக்கிறேன் பாருங்கள். தோசை அப்புறம் வந்து தூணா கிரேவி மாரி செஞ்சுருந்தேன். இதோ இருக்கு பாருங்கள், தெரியுது உங்களுக்கு. ஒரு இதுதான் ரவா தோசையும் வந்து அந்த தூணா கிரேவி செஞ்சேன். அந்த தூணா கிரேவியும் 1/4 மணி நேரத்தில் செஞ்சு முடித்தேன். ஏன்னா வந்து 3:20க்கு நமக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால் 1/4 மணி நேரம் செஞ்சு முடித்தேன். இப்போ என்ன டைம்னா இருங்க பார்ப்போம். மணி கரெக்டாக 9:45. அப்படி சாப்பிட்டு நம்ம படுக்க வேண்டியது. இந்த ஒரு டைம் 9:45. ஓகேவா, நம்ம ஒரு டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு 12:15 இருக்கும். ஓகேப்பா, நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஆர்பி ஃபேமிலிஸ்.